वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः. நமஸ்தபாயி. இன்றைய தினம் மேதா பூர்வ பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 5ல இருந்துட்டு இருக்கோம். சென்ற வகுப்புல ஸ்தானானி பிரயத்னாஸ்ச அப்படிங்கிற அந்த விஷயங்களை நாம தெரிஞ்சிட்டோம். ஸ்தானானி அஷ்ட, 8 விதமான ஸ்தானங்கள் இருக்கு. அதாவது வர்ணங்கள் நம்ம உச்சாரணம் பண்ணும் பொழுது எந்தெந்த பகுதியிலிருந்து அந்த வர்ணங்கள் வெளிப்படுறது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சிட்டோம். அந்த 8 ஸ்தானங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா கண்டஹா, தாலு, மூர்தா, தந்தஹா, ஓஷ்டௌ, நாசிகா, ஜிக்வாமூலியம், உரஹா அப்படிங்கிற அஷ்டௌ ஸ்தானானி. எந்தெந்த ஸ்தானத்துல இருந்து, உற்பத்தி ஸ்தானத்துல இருந்து எந்தெந்த வர்ணங்கள் வருது, அப்படி வந்தா அந்த வர்ணங்களுக்கு என்னென்ன பெயர் நாம கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த டேபிள் காலம் மாதிரி உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தேன். அழகா இருந்தது. உங்களுடைய கையெழுத்துலாம் யார் யாரெல்லாம் அனுப்பிச்சிருந்தாலோ அவளுடைய ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப கிளீனா நீட்டா ரொம்ப நன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கே பியூட்டிஃபுல்லா இருந்தது. அப்பதான் நமக்கு அது புரியும் இல்லையா? கண்டியஹா அப்படின்னா என்ன? அது அந்த ஸ்தானஜன்ய வர்ணநாமானின் பேர். எந்தெந்த ஸ்தானங்கள் எந்த ஸ்தானத்துல என்ன வருது அப்படின்னும் பொழுது நமக்கு தெரியும் இல்லையா? கண்டஹா அப்படிங்கிற ஸ்தானத்துல இருந்து வெளிப்படுறதுனால அதுக்கு கண்டியஹா அப்படிங்கறது பேராக கொடுத்துருந்தோம் இல்லையா? இப்ப அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, எப்பவுமே நம்ம ஒரு சுபாஷிதத்தோட தான் தொடங்கும். என்ன பண்ணுவோம்? சுபாஷிதத்தோட தொடங்கும். கேக்குறது இல்லையா? ஆடியபிளா இருக்கு இல்லையா? கேக்குறது எல்லாருக்கும்? ஓகே நடுவுல கொஞ்சம் கட்டாயி வந்தது. ஓகே ஓகே, அதுதான் கேட்டேன். ஃபைன். பாருங்க, நம்ம இன்றைய தினத்தை என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஒரு சுபாஷிதத்தோட தொடங்க போறோம். அது என்ன சுபாஷிதம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஒரு கிளாஸ்னுடைய ஆரம்பத்திலையும் ஒரு சுபாஷிதம் படிச்சுட்டு தான் நம்ம உள்ள போறோம். இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன? இது வந்து மார்க்கண்டேய புராணத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகமானது மார்க்கண்டேய புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோகம். யோஜனானாம் சகஸ்ராணி யாதி கச்சன் பிபீலிகா அகச்சன் வைனதேயோபி பதமேகம் நகச்சதி. யோஜனானாம் சகஸ்ராணி யாதி கச்சன் பிபீலிகா அகச்சன் வைனதேயோபி பதமேகம் நகச்சதி அப்படிங்கிறது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு செயலை நாம தொடர்ந்து பண்ணணும், பண்ணாம இருக்கக்கூடாது. எந்த காரியமா இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய காரியத்தை தொடர்ச்சியா பண்ணணும். அப்பதான் நம்ம அடைய வேண்டிய அந்த இலக்கை அடைய முடியும் இல்லையா? அந்த கண்டினியூவேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். அது இல்லைன்னா கஷ்டம். இங்க பாருங்க, யோஜனானாம் சகஸ்ராணி யாதி கச்சன் பிபீலிகா. பிபீலிகானா எறும்பு. அது என்ன பண்ணுனாக்கா கச்சன் போயிட்டே இருக்குமா, எங்கேயுமே நிக்காது. அப்படி இருக்கிறதுனால யோஜனானாம் சகஸ்ராணி யாதி. அப்பெல்லாம் யோஜனா அப்படிங்கிற மாதிரி கொடுப்பா. 8 அல்லது 9 மைல் ஒரு யோஜனை. யோஜனாங்கிற அளவு அப்ப இருந்தது. அது எப்படி இருக்குனாக்கா, இப்ப நம்ம மைல் சொல்றோம் இல்லையா? 1 மைல் அப்படிங்கிறோம் இல்லையா? 3 கிலோமீட்டர் சேர்ந்தது 1 மைல். அப்ப பாருங்க, யோஜனா, ஒரு யோஜனை அப்படிங்கிறது 8 அல்லது 9 மைல் உண்டானதான். எறும்பு என்ன பண்றது பாருங்க, மூவ் பண்ணிட்டே இருக்கிறதுனால, நகர்ந்துட்டே இருக்கிறதுனால யோஜனானாம் சகஸ்ராணி யாதி, 1000 யோஜனை கூட அதால சுலபமா கடந்துட முடியுமா. எங்க சொல்லியிருக்கா? மார்க்கண்டேய புராணத்துல சொல்லியிருக்கா பாருங்க. 18 புராணங்கள் வியாசரால பண்ணப்பட்டது இல்லையா? இப்ப பாருங்க, யோஜனானாம் சகஸ்ராணி, 1000 யோஜனை கூட கடந்துருமா. எது? பிபீலிகா. பாக்குறதுக்கு சின்னதா இருக்கு, நகரதும் மெல்ல ஸ்லோவா நகர்ந்துட்டு இருக்கும். ஆனா அது பாருங்க,
யோஜனானாம் சகசிராணி யாதி. எப்படி இருந்தா? கச்சன்னு நகர்ந்துட்டே இருந்தாதான். அந்த ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கணும். நமக்கும் பொருந்தும் அது. நம்ம படிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் முடியும். இல்லையா? பிரதிதினம் நாம சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள என்ன பண்ணிட்டே இருக்கணும்? அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும். மெல்ல, 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 மெல்ல பண்ணா நமக்கு இந்த சம்ஸ்கிருத பாஷை அப்படிங்கிறது சுலபமா இருக்கும். பிடிபடும். இல்ல அகச்சன்னு நகராமே இருந்துண்டு வைனதேயோபி. வைனதேயகனா யாரு? நமக்கு தெரியும், கருடன். பதமேகம் நகச்சதி. ஓ, கருடன் தெரியும் உங்களுக்கு. ஒரு எறும்பு, ஒரு கருடன். ரெண்டும் என்ன பண்றா? ஒரு கம்பேர் பண்றா. அந்த எறும்பானது நகர்ந்துட்டே இருக்குமா. அப்படி நகர்ந்துட்டே இருந்தா அதால எவ்வளவு தூரம் கடக்க முடியும்? யோஜனானம் சகசிராணி யாதி. 1000 யோஜனை கூட அது சுலபமா கடந்துருமா. அகச்சன் வைனதேயோபி. ஆனா நகராமே ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. யாரு? வைனதேயனா கருடன். கருடனா இருந்தா கூட பதமேகம் நகச்சதி. நகராம ஒரு இடத்துலயே இருந்தா, பதம்னா ஒரு அடி. பதமேகம்னா ஏகம் பதம் பதமேகம். ஒரு அடி கூட ந கச்சதி. அதால போயிருக்கவே முடியாது. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதாம். அந்த மாதிரி நாமளும் அப்படிதான். பல நேரங்கள்ல எப்படி இருக்கும்னாக்கா, அந்த படிப்புல மட்டும், எஜுகேஷன்ல மட்டும் எப்படி இருக்கணும்னாக்கா, எறும்பு மாரி இருந்தா போரும். சொல்லுவாள்ல, "எறும்பூர கல்லும் தேயும்ன்னுவா." இந்த மாரி நம்ம படிச்சுட்டே இருந்தா, அந்த வித்தையானது சுலபமா வந்துரும். ஆனா, நம்ம நாளைக்கு எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் நாளான்னைக்கு எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாரி நம்ம காரியங்கள நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா, அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டே போயிடுறோம். அது என்ன ஆறுது அப்படின்னாக்கா, இப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம 5வது வகுப்பு இருந்துட்டுருக்கோம். இல்லையா? அப்ப இன்னையோட சேர்த்து 5 ஸ்லோகம் நமக்கு மெமரி ஆயிருக்கணும். ஆனா 5 ஸ்லோகம் தெரியுமா அப்படின்னாக்கா, நம்மளையே தான் செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கணும். அதே மாரி இந்த 5 நாளா நடந்த பாடங்கள் எல்லாமே நமக்கு தரவா இருக்கா? அதனுடைய டெஃபினிஷன் சொல்ல முடியுமா? அப்படின்னா நம்மளே தான் நமக்கு நாமே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்காக தான். யோஜனானாம் சகஸ்ராணி யாதி கச்சன் பிபீலிகா அகச்சன் வைனதேயோபி பதமேகம் நகச்சதி அப்படிங்கிறது மார்க்கண்டேய புராணத்துல இருக்கக்கூடிய ஒரு சுபாஷிதம். பாருங்க. இதை தொடர்ந்து நாம இந்த சந்தி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரப்போறோம். ஸ்தானானி அஷ்டன்னு பார்த்தோம். அப்புறம் பிரயத்னாஸ்ச அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பிரயத்னம் முயற்சி. நம்ம சப்தங்கள் வெளியில வரத்துக்காக நம்ம சில முயற்சி எடுக்கிறோம் இல்லையா? அது என்ன முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, அதுக்கு பேர் தான் பிரயத்னம்னு பேரு. முயற்சிக்கு என்ன பேரு? பிரயத்னஹா. அந்த சப்தங்களாகட்டும், வர்ணங்களாகட்டும் வெளியில வரத்துக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா, ஒரே நிமிஷம். பாருங்க. ஸ்தானானி பிரயத்னாஸ்ச பார்த்துட்டோம். ஸ்தானங்கள் பார்த்துட்டோம். 8 விதமான ஸ்தானங்கள். அந்த 8 ஸ்தானங்கள நம்ம என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணிக்கணுமா, கண்டஸ்தம் பண்ணிக்கணுமா. அது பிரயோகப்படும் இல்லையா? பின்னாடி வரும்போது நமக்கு சுலபமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அத ஏஷஹா சங்கிரஹா சுருக்கி குடுக்குறா. என்னன்னு குடுக்குறா? ஸ்தானானில பார்த்தோம் இல்லையா? அகுஹ விசர்ஜனீயானாம் கண்டஹா யுச்சியேஷானாம் தாலு ருட்டுரஷானாம் மூர்தா லுத்துரஷானாம் தந்தாஹ உபூபத்மானீயானாம் மோஷ்டௌ ஞமகணனானாம் நாசிகாச்ச ஏதைதோஹ கண்டதாலு ஓதௌதோஹ கண்டோஷ்டம் வகாரஸ்ய தந்தோஷ்டம் ஜிக்வா மூலீயஸ்ய ஜிக்வா மூலம் நாசிகானுஸ்வாரஸ்ய. இப்படின்னு என்ன பண்ணோம்? அத கண்டஸ்தம் பண்ணிட்டேன்னா பின்னாடி நம்ம அந்த வர்ணங்களோட அது என்னென்ன வர்ணங்கள் எந்தெந்த ஸ்தானத்துல இருந்து வந்திருக்குங்கிறத விவேகம் பண்ணும் பொழுது சுகரஹா ரொம்ப சுலபமா இருக்கும்னு சொல்லிக்கணும். அதை தொடர்ந்து பாருங்க, நம்ம பார்க்க போறது பிரயத்னாஹா இல்லையா? பிரயத்னாஹா என்ன? பிரயத்னோ த்விதா ஆபியந்தரோ பாக்யஸ்ச. ஆபியந்தரஹா அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுக்குறான்னா, அதாவது இந்த பிரயத்னம்னா முதல்ல முயற்சின்னு சொன்னோம் இல்லையா? பிரயத்னம்னது முயற்சின்னு சொன்னோம். இப்ப நம்ம அக்ஷரங்களை உச்சாரணம் பண்ணும் பொழுது எந்தெந்த ஸ்தானத்துல இருந்து எந்தெந்த வர்ணங்கள் வந்ததுன்னு சொன்னோம். அப்படி
இந்த உற்பத்தி ஸ்தானங்களை 2 கேட்டகரிஸா பிரிச்சுக்கிறா. ஒண்ணு ஆபியந்தரம், இன்னொன்னு பாஹ்ய பிரயத்னம். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஆபியந்தரம்னா இன்சைடு, உள்பகுதிகள். பாஹ்யன்னா வெளி, அதாவது வெளியில தெரியக்கூடிய ஸ்தானங்கள். என்ன பாருங்க. அதாவது ஆபியந்தரம்னா என்னது? இன்சைடு இருக்கக்கூடிய ஸ்தானங்கள், உள்பகுதியில கண்ணுக்கு தெரியாததுன்னு வச்சுக்கலாம். பாஹ்யனா கண்ணுக்கு தெரியக்கூடியதுன்னு வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க, அப்பதான் சுலபமா இருக்கும். ஆபியந்தரனா இன்சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்தானங்கள், பாஹ்யனா வெளியில தெரியக்கூடிய ஸ்தானங்கள். இப்படி 2 விதமா பிரிச்சுக்கிறான் இல்லையா? அது என்னென்ன அப்படிங்கறத டீப்பா அப்புறம் பார்க்கலாம். இப்ப நமக்கு அது வேண்டாம். ஆபியந்தரம், பாஹ்ய பிரயத்னஹா. அதுலயே நிறைய கிளாசிபிகேஷன் பண்ணிட்டே போறா. என்ன கிளாசிபிகேஷன் பண்றானாக்கா, அந்த ஆபியந்தர பிரயத்னம் அப்படின்னாக்கா பஞ்சதா, அது 5 விதம். அப்படியே இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? பிரயத்னங்கள் 2. ஒண்ணு ஆபியந்தரஹா, இன்னொன்னு பாஹ்யஸ்ச. அது வரைக்கும் இப்ப தெரிஞ்சுக்கலாம், போரும். போக போக மற்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, அந்த ஆபியந்தர பிரயத்னம் இருக்கு இல்லையா, அது 5 விதமாக பிரிக்கப்படுகிறது. ஆபியந்தரம்னா என்ன சொன்னேன்? உள்ள இன்சைட்ல இருக்கக்கூடிய, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஸ்தானம்னு வச்சுக்கலாம். பாக்கியனாக்கா கண்ணுக்கு தெரியக்கூடிய ஸ்தானங்கள் வச்சுக்கலாம். 8 ஸ்தானங்கள் பார்த்தோம் இல்லையா, அதுல. அடுத்தது என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, ஆபியந்தர பிரயத்னம் பஞ்சதா, 5 விதம். பாஹ்ய பிரயத்னம் அப்படிங்கிறது ஏகாதச, 11. நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பிரயத்னம் 2 விதம். ஒண்ணு ஆபியந்தரஹ, இன்னொன்னு பாஹ்யஹ. அந்த 2க்கு என்ன சொன்ன? ஆபியந்தரனா இன்சைட்ல இருக்கக்கூடிய ஸ்தானங்கள், பாஹ்யனா வெளியில இருக்கக்கூடிய ஸ்தானங்கள். அந்த ஆபியந்தர பிரயத்னம் எத்தனை? 5 விதம் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோ. பாக்கிய பிரயத்னம் எத்தனை விதம்? ஏகாதச, 11 வகை அப்படிங்கறத மாத்திரம் நாம இப்போ இந்த ஸ்டேஜ்ல தெரிஞ்சுட்டா போதுமானது. மேற்கொண்டு அதனுடைய விஷயங்களை பின்னாடி மெல்ல மெல்ல நம்ம லேர்ன் பண்ணலாம். இப்ப குழம்பிடும் அப்படி, ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருக்கோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்னும் நம்ம சந்திக்குள்ளேயே போல. சந்தி அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அக்ஷர பிரகரணம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த அக்ஷரங்கள் என்ன, ஸ்வரம்னா என்ன, அயோவாகான என்ன, வெஞ்சனானி என்னன்னு அதுவே 3 விதமா பிரிச்சோம். அப்புறம் அந்த ஸ்வரங்களே மறுபடியும் ரஸ்வஸ்வரம், தீர்க்கஸ்வரம், புளுதஸ்வரம் அதை பிரிச்சோம். அந்த ஸ்வரங்களுடைய அந்தர்பேதமா என்ன பண்ணுவோம்? உதாத்தஹா, அனுதாத்தஹா, சொரிதஹான்னு தெரிஞ்சிட்டோம். அப்புறம் அனுநாசிகா, அனுநாசிகாக, அதுக்கு ஒண்ணுத்துக்கும் ஏன்னா டெஃபினிஷன் அது பார்த்து நாம தெரிஞ்சிட்டோம். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அனுஸ்வாரகான என்ன, விசர்கணாக என்ன, ஜிக்வா மொழியான என்ன, உபத்மானியான என்ன அப்படிங்கிற. அதுக்கப்புறம் வெஞ்சனானி, வெஞ்சனம்னா என்ன இல்லையா? அதுல வர்க்கீய வெஞ்சனானி, அவர்கீய வெஞ்சனானி, மிருது வெஞ்சனானி, கர்க்கச வெஞ்சனானி, அண்ட் தென் ஸ்தானானின்னு சொல்லிட்டு 8 ஸ்தானங்கள். எந்தெந்த ஸ்தானங்கள் எங்கெங்க வருதுன்ற இதெல்லாம் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? நல்லா தரவா நொற்று பண்ணிடணும், மனப்பாடம் பண்ணிடணும். புரியாம இல்ல, புரிஞ்சுண்டு பண்ணிக்கணும். அந்த கேட்டகரிஸ் நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்ட்ராவா இன்றைய தினம் பிரயத்னாக, எப்போ நம்ம சப்த பிரயோகம் பண்றோமோ அப்போ நம்ம அவயவம் சரீரத்திலிருந்து, அதாவது நாபி தேசாத்து, அங்கேருந்து என்ன பண்றது? ஒரு காற்றானது வெளியில வருது. அது எப்படி வருது? மேல் நோக்கி வருது இல்லையா? மேல் நோக்கி எங்கேருந்து அப்படின்னாக்கா, நாபிலேருந்து ஆரம்பிச்சு மூர்த பர்யந்தம், தல பர்யந்தம் என்ன பண்றது? கத்வா பிரதிநிவர்த்தந்தே. அப்படி வரும் பொழுது அந்த காற்றானது நம்ம கண்டஸ்தானானி அப்படிங்கிற அந்த ஸ்தானங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்தானங்களை டச் பண்ணிட்டு என்ன பண்றது? வெளியில வருது. அப்படி வெளியில வரதுக்கு முயற்சி எடுக்கிறோம் இல்லையா நம்ம? அப்படி பண்ணும் பொழுது என்ன பண்றது? அந்த முயற்சியை 2 விதமா பிரிச்சுக்கிறோம். ஆபியந்தர பிரயத்னம், பாஹ்ய பிரயத்னம் இல்லையா? மறுபடியும் அந்த ஆபியந்தர பிரயத்னம் எத்தனை விதமா சொல்றோம்? 5 விதம். பாஹ்ய பிரயத்னம் ஏகாதச விதம் அப்படிங்கிறத இப்ப நாம அவுட்டர்ல அப்படியே தெரிஞ்சுட்டா போறோம். மேற்கொண்டு அதனுடைய டீப்பான விஷயங்களை பின்வரும் காலங்களா நம்ம பொறுமையா லேர்ன் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால இதோட அதை நம்ம என்ன பண்ணலாம், முடிச்சுண்டு என்ன பண்ண போறோம்? அடுத்தது மாகேஸ்வராணி சூத்ராணி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போக போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன? மாகேஸ்வராணி சூத்ராணி. இது லகு சித்தாந்த கௌமுதி ஆகட்டும் அல்லது சித்தாந்த கௌமுதி ஆகட்டும், இந்த புத்தகத்தினுடைய தொடக்கத்துல இந்த விஷயமானது கொடுக்கப்பட்டிருக்கு.
என்னன்னாக்கா இதுக்கு பேர் என்ன? மாகேஸ்வராணி சூத்திராணி. என்ன சொல்றா அப்படின்னாக்கா, அதாவது 14 ஃபார்முலாஸ் இருக்கு. முதல்ல பாணினி என்ன பண்றாருனாக்கா, இந்த அஷ்டாத்தியாயி அப்படிங்கிற தொடக்கத்துக்கு முன்னாடி இந்த 14 சூத்திரங்கள முதல்ல சொல்றாராம். இல்லையா? அதுதான் வியாக்கரணம் பிரவிற்த்தம். அங்கேருந்து எல்லா வியாக்கரண சாஸ்திர மூலம் இருக்கு இல்லையா? இந்த 14 சூத்திரங்கள ஆசிரயிச்சு தான் இருக்கு. சமஸ்தம் வியாக்கரணம் பிரவிற்த்தம். அதுக்கு என்ன பேரு? இன்னொரு பேரு அக்ஷர சாம்நாயம் அப்படின்னு பேரு. அக்ஷர சாம்நாயம்னா என்னது? இந்த மாகேஸ்வராணி சூத்திராணி அப்படிங்கிற அக்ஷர சாம்நாயம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா, இதுல பாத்தீங்கன்னா ஸ்வர வர்ணங்கள், வெஞ்சன வர்ணங்கள அப்படியே அந்த காம்பினேஷன்ல இருக்கும் பாருங்க. ஸ்வர வர்ணங்கள், வெஞ்சன வர்ணங்களுடைய காம்பினேஷன் அப்படியே கலந்து எல்லா வர்ணங்களும் இதுல வந்துரும் இந்த சூத்திரத்துல, இந்த ஃபார்முலால. இது மொத்தம் எவ்வளவு அப்படி இருக்குனாக்கா, மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 14 சூத்திரம். சதுர்தச மாகேஸ்வர சூத்திராணி. இது ஏன் இதுக்கு மாகேஸ்வர சூத்திராணி பேர் வந்தனாக்கா, பாருங்க, மகேஸ்வராத்து இமானி சதுர்தச சூத்திராணி என்ன பண்றது? சமதிகதானி. மகேஸ்வரனிடத்துல இருந்து அவருடைய உடுக்கை சத்தம் என்ன பண்றாருனாக்கா, பாணினி கேட்கிறார். அந்த உடுக்கை சத்தத்துல இருந்து கேட்டு இவர் என்ன பண்றாரு? இந்த சூத்திரங்களை அப்படியே பண்ணிட்டே போறார், எழுதிண்டே போறார் இல்லையா? அதனால இந்த சமதிகதானி சூத்ராணி இது கிருத்வா அப்படின்றதுனால இது என்ன பண்றோம்? மாகேஸ்வராணி சூத்ராணி இது லோகே பிரசித்தம் கதானி. பிற்காலத்துல லோகத்துல இது மகேஸ்வராது, அந்த மகேஸ்வரனிடமிருந்து பெறப்பட்டதுனால அல்லது வந்ததுனால இந்த ஃபார்முலாக்கெல்லாம் என்னன்னு பேர் கொடுக்குறோம்? மாகேஸ்வராணி சூத்ராணின்னு இதுக்கு பேர். அக்ஷர சமாம்நாயன்னு ஒரு பேர் இருக்கு. இது எவ்வளவு மொத்தம் அப்படின்னாக்கா 14 சதுர்தச 14 ஃபார்முலாஸ் இருக்கு. மாகேஸ்வராணி மொத்தம் எத்தனை? 14. அவை யாவைன்னு கேட்பான். பாருங்க, நம்பர் நமக்கு ஏற்கனவே தெரியும், படிச்சிருக்கோம். தச பர்யந்தம், சாரி, சதம் பர்யந்தம், ஏகம்ல இருந்து ஆரம்பிச்சு சதம் 1 to 100 நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இதுக்கு முன்னாடி அக்ஷரங்களை எல்லாம் அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம். ஐ உன்னு, ரிலுக், ஏவோங், ஐயௌச், ஹயவரட், லன், ஞமகணனம், ஜபஞ்ச், கடதஷ், கடதஷ், ஜபகடதஷ், கபசடத, சடதௌ, கபை, ஷஷர், ஹல். இப்படி 14 சூத்திரங்களாக தரப்பட்டிருக்கு. திரும்ப அந்த ஃபார்முலாஸ படிக்கிறேன் பாருங்க. ஐ உன்ன, ருலுக், ஏவோங், ஐயௌச், ஐயவரட், லன், ஞமகணனம், ஜபஞ்ச், கடதஷ், ஜபகடதஷ், கபசடத, சடதௌ, கபை, ஷஷர், ஹல். இது 14 மாகேஸ்வராணி சூத்திராணி. இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன? பிரயத்னம்னா என்ன, அது எத்தனை வகை, அதனுடைய அந்தரபேதம் எத்தனை அப்படிங்கிறத பார்த்துட்டு, மாகேஸ்வராணி சூத்திராணினா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் வியாக்கரண சாஸ்திரத்துடைய தொடக்கம். இந்த அஷ்டாத்தியாயி அப்படிங்கிறதுல இதுதான் முக்கியமானதாக இருந்துருக்கு இந்த சூத்திரங்கள். இது மகேஸ்வரன் சிவபெருமானிடமிருந்து பெறப்பட்டதால் அதுக்கு மாகேஸ்வராணி சூத்திரம், மாகேஸ்வர சூத்திராணி அப்படிங்கிற பெயர் இருக்கு. இதுல என்ன இருக்கு பாருங்க. அ இ உ இன் ஐ உன், ரிலுக், ஏவோங், ஐயௌச், அது பர்யந்தம். அந்த கடைசி எழுத்தை தவிர்த்துட்டு பாருங்க, அ இ உ ரு ஏ ஓ ஐயௌ இருக்கும். கடைசியில இருக்கு இல்லையா, அ இ உ இன், அந்த இன்னு தவிர்த்துடணும். ரிலுக் இக்கு எடுத்துடணும், ஏவோங் இங்க எடுத்துடணும், ஐயௌச் இச்சு எடுத்துட்டு மீதி என்ன அக்ஷரங்கள் பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க. அ இ உ ரு ஏ ஓ ஐயௌ, அகார இகார உகார ரிகார லிகார ஏகார ஓகார ஐகார ஔகாரம் அப்படிங்கிற ஸ்வரவர்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி ஹயவரட்டுல ஆரம்பிச்சு கடைசியில ஹல்லு பர்யந்தம் அந்த கடைசி எழுத்த இது பண்ணிட்டு பார்த்தா என்ன இருக்கும்னாக்கா ஹல் எழுத்துக்கள் இருக்கும், வெஞ்சன வர்ணங்கள் அப்படியே இருக்கும் இல்லையா? எல்லாமே இருக்கும், எந்த எழுத்துமே விடுபட்டு இருக்காது. பொறுமையா அவகாசம் கிடைக்கும் போது அதை உட்காந்து பாருங்க, நமக்கு புரியும். இங்க இருக்கக்கூடிய 14 சூத்திரங்கள்ல கடைசி எழுத்தை எடுத்துட்டு
பார்த்தேன்னா ஸ்வரவர்ணங்களும் வெஞ்சன வர்ணங்களும் அப்படியே இருக்கும். அது எதுவுமே மிஸ் ஆகாது. அதனாலதான் இதுக்கு அக்ஷர சமாம்நாயம் அப்படிங்கிற பேரை கொடுக்கு. பாருங்கோ, ஏதேஷு சதுர்தசசு சூத்திரேஷு அப்பி ஸ்வரரகிதம் ஏகைகம் வெஞ்சனம் அந்தே ஸ்ரூயதே. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏன் வந்து வெஞ்சன வர்ணங்களை இக்கு பிளஸ் ஆ தான் கா. அப்போ அங்க ஸ்வரவர்ணம் சேர்ந்திருக்கு இல்லையா? வெஞ்சன வர்ணம் எப்படி உச்சரிக்கணும்? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இன்னு, இரு, இவ்வு அப்படிதான் உச்சரிக்கணும். இந்த உச்சாரண கிளேசத்தை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? அகாரத்தை சேர்த்து க ச ட த பன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? அது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். ஏதாதிருஷேன அந்திம வர்ணேன சக ஆதிவர்ணஹா இதி உச்சாரியதே தர்ஹி ததந்திமம் வெஞ்சமம் விகாய சர்வே வர்ணாக கிரகீதாக பவந்தி. இப்ப நான் சொன்னது அங்க சொல்றேன். கடைசியில இருக்கக்கூடிய அந்த இன்னு, இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இன்னுன்ற ஒவ்வொரு சூத்திரத்துல இருக்கிற கடைசி எழுத்து இருக்கு இல்லையா, அந்திம வர்ணம், அத என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்க கூடாது. மற்ற வர்ணங்களை எடுத்துக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் அவ கொடுக்குறா பாருங்கோ. யதான எக்ஸாம்பிள். யதா ஐவுன் இது சூத்திரஸ்தா, அது எடுத்துட்டா அகாரஹா இல்லையா, ஐயௌச்சிதி சூத்திரஸ்தேன அந்திம வெஞ்சனேன சகாரேன சக யதி உச்சாரியதே ததா அச்சிதி ஸ்ரூயதே. யதா அச்சிதி பதாத் அ இ உ ரு லு ஏ ஓ ஐயோ இது வர்ணாக உபஸ்திதாக பவந்தி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் சொல்றான். அச்சு அப்படின்னு ஒரு பிரத்யாகாரம் பண்றோம். இது எதுக்காக பிரத்யாகாரம் பண்ணப்படும் பின்னாடி. சோ அடுத்தது நம்ம என்ன கேட்போம்? சுவாமி பிரத்யாகாரம்னா என்ன சுவாமி? அதை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் சொல்லுங்க. என்ன கேட்போம்? இப்போ பிரத்யாகாரம் அப்படின்னு ஒண்ணு பண்ண போறோம் பின்னாடி. சந்தீப் அந்த பண்ணும்பொழுது சூத்திரங்கள்லாம் வரும். அந்த ஃபார்முலா வச்சுட்டு சில இதெல்லாம் சூத்திரம் தான். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா பிரத்யாகாரம்னு ஒண்ணு பண்ண போறோம். பிரத்யாகாரம் என்னன்னாக்கா சுருங்க சொல்லுதல். இப்ப நம்ம பயன்படுத்தலையா மொபைல்ல, யாருக்காவது மெசேஜ் அனுப்பும்போது என்ன பண்றோம்? குட் மார்னிங் எப்படி அனுப்புவோம்? ஜிஎம்னு அனுப்புவோம். குட் நைட் ஜிஎன் அனுப்புவோம் இல்லையா? ப்ளீஸ் என்ன அனுப்புவோம்? பிஎஸ் இல்லைன்னா பிஎல்எஸ், அவ்வளவுதான். பாருங்க, இதெல்லாம் நமக்கு முன்னாடியே பாணினி கத்துக் கொடுக்கலாம். இன்னைக்கு இந்த டெக்னாலஜி கிடையாது. அதனாலதான் சொல்றேன், கம்ப்யூட்டருக்கு சூட்டபிளான லாங்குவேஜ் இந்த சம்ஸ்கிருதம் தான். அதுவும் பாணினிய வியாக்கரணம் அப்படிங்கிறது தான் அதாவது டெக்னாலஜிக்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு லாங்குவேஜ். இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல எவ்வளவு லாங்குவேஜ் இருக்கலாம். சிங்கிரா, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, ஆரக்கல், விஷுவல் பேசிக், டேட்டா ஸ்ட்ரக்சர், நிறைய சொல்றா. இப்போ வந்து பைத்தான் அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டா இருக்கு. நிறைய சொல்லலாம் டெக்னாலஜில. ஆனா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பாணினிய வியாக்கரணம் தான் கம்ப்யூட்டருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறத இப்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. பல இடங்கள்ல இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பெங்களூர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, என்ன ஹைதராபாத், அப்புறம் மும்பைல இருக்கு. இப்படி பல, அதெல்லாம் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிலையும் இன்னைக்கு இதை பெரிய ரிசர்ச்சாவே பிரெஞ்சு இன்ஸ்டியூட்லாம் பயங்கரமா அதை ரிசர்ச்சாவே பண்ணிட்டு இருக்கா. கம்ப்யூட்டருக்கு சூட்டபிளான லாங்குவேஜ் இதுதான் இல்லையா? நிறைய சொல்லலாம். இன்னைக்கு ஷார்ட்கட் மெத்தட்ல டெக்னாலஜிக்கு என்னென்னலாம் பயன்படுத்துறதோ அது எல்லாம் அப்பவே பாணினி பண்ணிட்டார். அப்போ இந்த பிரத்யாகாரம்னா என்னன்னாக்கா சுருங்க சொல்லுதல். எப்படி சுருங்க சொல்ல முடியும் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் அச் அப்படின்னு ஒரு பிரத்யாகாரம் நான் சொல்றேன். நான் அச்சுன்றதை எங்க சேர்த்திருக்கேன் பாருங்க. ஐவுன்னு ரிலுக்கு ஏவோங் ஐயவுச்சு. அந்த முதல் சூத்திரத்துடைய ஐவுன்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்து, ஐயவுச்சுல இருக்கக்கூடிய கடைசி எழுத்து, அதை கனெக்ட் பண்ணா அச்சுன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் அச்சுன்னு சொன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? என்னென்ன எழுத்துக்கள் வரும் தெரியுமா? அ இ உ ரு லு ஏ ஓ ஐயோ. ஏன்னா நம்ம அந்திம வர்ணத்தை தவிர்த்துடுறோம். ஒரு சூத்திரத்துல இருக்கக்கூடிய அந்திம வர்ணத்தை தவிர்த்துட்டா அச்சுன்னு பிரத்யாகாரம் பண்ணாக்கா என்ன அர்த்தம்? அ இ உ ரு லு ஏ ஓ ஐயோ. அதே மாதிரி ஹல்லுன்னு பிரத்யாகாரம் பண்றேன் 5வது சூத்திரத்துல இருந்து 14வது சூத்திரம் வரைக்கும். ஏன்னா 5வது சூத்திரத்தோட ஐயவரத்துல அகாரத்தை எடுத்துக்கிறேன். 14வது சூத்திரத்துல அல்லுன்னு இல்லு எடுத்து. சோ அல்லுன்னு அதை சொன்னாக்கா அப்ப அதனாலதான் வெஞ்சன வர்ணங்களுக்கு ஹல் வர்ணாகான்னு இன்னொரு பேர், ஸ்வர வர்ணங்களுக்கு அச் வர்ணாகான்னு ஒரு பேர். இப்ப தெரியுது பாருங்க. ஏ வந்து
ஸ்வர வர்ணங்களுக்கு அச் வர்ணகான்னு பேருனாக்கா இந்த பிரத்யாகாரத்தை பேஸ் பண்ணி தான் பாணினி அப்பவே கொடுத்துட்டார். ஐ உருளு ஏவோ ஐயோ இதுல பாத்தீங்கன்னா அச் வர்ணம் எல்லாமே வந்துரும் இல்லையா? ஹல்லுன்னு பிரத்யாகாரம் பண்ணாக்கா வெஞ்சன வர்ணங்கள் எல்லாமே வந்துடும். அதுதான் ஹல் வர்ணாகான்னு பேர். இவ்வளோ ஒரு என்ன தீர்க்கதரிசி பாருங்க. பிரில்லியண்டான ஒரு திங்கிங். என்ன ஒரு அந்த லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் பண்ணிருக்கா பாருங்க. ஐ உன்னு ரிலுக் ஏவோங் ஐயௌச் ஐயவரட் லன் ஞமகணனம் இல்லையா? ஜபஞ்சு கடதஷ் ஜபகடதஷ் க ப ச ட த சட்டதௌ கபை ஷஷர் அல் அப்படிங்கிறது 14 சூத்திரங்கள். இது என்ன பண்றோம்? அச்சுன்னு ஒரு பிரத்யாகாரம் பண்ணாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதுல இருக்கக்கூடியது அச்சீதி பதாது அகார இகார உகார ரிகார லிகார ஏகார ஓகார ஐகார ஔகார இது வர்ணாக உபஸ்திதாக பவந்தி. ஏவம் உபசம்ஹிருத்ய விவக்ருதः சப்தः பிரத்யாகாரः இது சப்தேன வியாக்கரணே பிரதிதः. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அது சொல்லிட்டாரு பாருங்க. பின்னாடி நம்ம பயன்படுத்தும் பொழுது வியாக்கரண சாஸ்திரத்துல என்ன இருக்கு? பிரத்யாகாரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரத்யாகாரம்னா என்னன்னாக்கா சுருங்க சொல்லுதல். அதுக்காக இந்த 14 சூத்திரங்கள்லாம் பயன்பட போறது பாருங்க. பின்னாடி நம்ம எப்படி படிச்சுன்னு போறோம்னாக்கா பின்னாடி நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம முன்னாடி கத்துக்கிற விஷயங்கள நல்ல தொடர்பு உண்டு, சம்பந்தம் உண்டு. சோ இப்ப நம்ம படிச்சுன்னு வர்றது ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ்லாம் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுட்டா தான் மேற்கொண்டு சந்தி காரியம் பண்ணும் பொழுது ரொம்ப சுலபமா இருக்கும். இதெல்லாம் படிக்காமையே தெரிஞ்சுக்காமையே நான் மேற்கொண்டு போனா நீங்க சம்சயமாவே கேட்டுட்டே இருப்பேன். அதையே நான் இப்பயே உங்களுக்கு இந்த நேரத்துல ஸ்பஷ்டமா சொல்லிடுறேன் இல்லையா? நமக்கு ஒருவேளை புரியாம போறது அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத தப்பா பண்ணிண்டா புரியாம இருக்கும். இல்ல நாம இது வரைக்கும் நடத்தின விஷயங்களை சரியா தரவா தெரிஞ்சுக்காம இருந்தாலும் புரியாம இருக்கும். 2 விதம் இருக்கு. ஒரு சில விஷயங்களை நிஜமாவே நம்ம திரும்ப சொன்னா புரியற மாதிரின விஷயத்த புரிய வச்சிடலாம். ஆனா இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்க அந்த விஷயங்களை தரவா ஸ்தானானி, இப்போ ககாரம் என்ன ஸ்தானம் கேட்டா கண்டஸ்தானம் சொல்ல தெரியணும். அது எனக்கு என்ன புரியல, எனக்கு ஸ்தானம்னா என்ன மறுபடியும் கேட்டாக்கா குழம்பிடும். புரியுறதா? அதனால தரவா இது வரைக்கும் நடந்த விஷயங்களை நன்னா மனனம் பண்ணிக்கோ. அதான் திரும்ப இந்த பேராகிராஃப் படிக்கிற பாருங்கோ, கவனமா புரியுதான்னு பாருங்க. ஏதேஷு சதுர்தசு சூத்ரேஷு அபி, இந்த மேற்கூறிய 14 சூத்திரங்களிலும் ஸ்வரரகிதம் ஏகைகம் வெஞ்சனம் அந்தே ஸ்ரூயதே இல்லையா? அது என்னென்ன? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஐ உன்னு இன்னுன்னு இருக்கு, ரிலுக்ல இக்குன்னு இருக்கு, ஏவோங் இங்கு இருக்கு, ஐயௌச் இச்சுன்னு இருக்கு. இதெல்லாம் ஸ்வர ரகிதம் தானே, வெஞ்சனமான எழுத்துக்கள், டைரக்டான அரை மாத்திரை தான். அது காதால் நம்ம கேட்கறது சொல்லும்போது ஐ ஒன்னு ரிலுக் ஏவோன்னு சொல்லும்போது அந்த அரை மாத்திரை கேட்கறது எப்போ? அந்த சூத்திரத்தினோட அந்திம வர்ணம். ஏதாதிருஷேன அந்திம வர்ணேன சக ஆதிம வர்ணஹ யதி உச்சாரியதே தர்ஹி தத் அந்திமம் வெஞ்சனம் விகாய சர்வே வர்ணாஹ கிரகீதாக பவந்தி. அப்ப என்ன பண்ணணும்? கடைசியில இருக்கக்கூடிய அந்த வர்ணங்களை விட்டுட்டு மத்த வர்ணங்களை நம்ம என்ன பண்ணோம்? கணக்குல எடுத்துக்கணும். சரியா? யதா ஐ உன்னு இது சூத்திரஸ்தா அகாரஹ ஐயௌச் இது சூத்திரஸ்தானே அந்திம வெஞ்சனே சகாரேன சக யதி உச்சாரியதே ததா அச்சிதி ஸ்ரூயதே. எப்படி? ஒரு உதாரணம், அச்சிதி பதாது. அச்சிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அ இ உரு லு ஏவோ ஐயோ இது வர்ணாக உபஸ்திதாக பவந்தி. ஏவம் உபசம்ஹிருத்ய விவஹிருதா சப்தः, அந்த மாதிரி சுருங்க சொல்றதுக்கு தான் என்ன பேருனாக்கா பிரத்யாகாரஹா இது சப்தேன வியாக்கரணே பிரதிதः. ஸ்பஷ்ட பிரதிபத்தையே கேச்சன பிரத்யாகாராக விவருத்தியா பிரதர்ஷந்தி. உங்களுக்கு ஸ்பஷ்டமா புரியணும் அப்படின்னாக்கா இங்க கொஞ்சம் சில விஷயங்களை காண்பிச்சு கொடுத்துக்கிறேன். எப்படி? அக்குன்னு ஒரு பிரத்யாகாரம். அக்குனா என்னென்ன எழுத்து வரும்? அதுல அ இ உரு அ இ உரு லு இல்லையா? ஐ உன் ரிலுக் இது 2 தான் வரும். அதனால என்ன பண்ணிட்டா அக்குன்னு பண்ணிருக்கேன். அப்ப அக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது என்ன குறிக்கும்? அக்குன்ற பிரத்யாகாரத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அகார ஈகார உகார லுகாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்னன்னு ஒரு பிரத்யாகாரம் பண்ணிருக்கான். என்னன்னா என்ன? யவரல ஆச்சு. ஜஸ்ன்னு ஒரு பிரத்யாகாரம் பண்ணிருக்கா. அப்படின்னா என்ன? ஜகார பகார ககார நகார தகாரம். இதுக்கெல்லாம் என்ன பேரு அப்படின்னாக்கா என்னன்னு பேரு? ஜஸ்ன்னு பேரு. அது சர்ன்னு ஒரு பிரத்யாகாரம் பண்ணிருக்கா. என்ன அர்த்தம்? ச ட த க ப ஷ ஷ ச இதெல்லாம் அந்த சர் அப்படிங்கிற பிரத்யாகாரத்துல இருக்கக்கூடிய வர்ணங்கள்.
அச்சுன்னு சொல்லியிருக்கா. அச்சுனா என்ன? சர்வேஸ்வராக சொல்லல, இவருளு ஏவோ ஐயோ, அது அப்படியே சர்வேஸ்வராகனு குத்துறா. ஸ்வரவர்ணங்கள் எல்லாமே அச்சுன்னு பேர். அல்லுனா என்ன? சர்வாணி வெஞ்சனானி, க க க அந்த 5 வர்க்கங்கள், அந்தஸ்த ஊஷ்மா சேர்த்து 33 சேர்த்து ஹல்லுன்னு பேருமா. இப்படிதான் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, உங்க உதாரணத்துக்காக கிளீனா புரியணும். ஸ்பஷ்ட பிரதிபத்தையே கேச்சன பிரத்யாகாராக விவருத்திய பிரதர்ஷந்தே, உங்களுக்காக இங்க காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறத நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். கடைசியா பிரத்யாகாரே துவயமிதம் ஸ்மரணீயம். இந்த பிரத்யாகாரம் சொல்லும்போது 2 விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. என்ன தெரியுமா? சூத்திரமா சூத்ராணாமந்தே வித்தியமானானாம் ஸ்வரரகிதானாம் வெஞ்சனானாம் கிரகணம் ந பவதி. ஏற்கனவே சொல்லிட்டேன். ஐ1 சொல்லும்போது அந்த கடைசி அந்த இன்னு இக்கு இச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன கிடையாது? கிரகணம் கிடையாது. அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? கணக்குல எடுத்துக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு சொல்றா பாருங்க. அக்குன்னு எடுத்தாக்கா அத்திர ஐ இத்தியேஷாம் கிரகணம் பவதி நது நகார, நகாரத்தை எடுத்துக்க கூடாது இல்லையா? நகார ககாரையோர் கிரகணம். ஆதிமகா வர்ணோ நாம, இப்போ ஆதிமகனா தொடக்க எழுத்து. அது என்ன பண்ணா? சூத்ரேஷு ஆதிமத்வேன ஸ்ரூயமானாக ஏவ வர்ணாக இது ந நியமஹ அஸ்மாபிஹி ஆதிமத்வேன விவக்ஷிதா இது எப்படின்னா கேட்டா, இப்போ நம்ம என்ன பண்ண ஐ1ன்னா ஆலேந்து ஆரம்பிச்சு இன்னொரு என்ன பண்ணோம்னா இல்ல, இடையில கூட என்ன பண்ண ஈக்குன்னு ஒரு பிரத்யாகாரம் பண்றோம். ஈன்றது தொடக்க எழுத்தா கிடையாது. அப்ப என்ன ஈக்குன்னு பண்ணிடுறோம். என்னன்னு ஒரு பிரத்யாகாரம் பண்ணிருக்கோம். ஏன் எங்கன்னா ஆரம்பிக்குதா? நடு ஆரம்ப எழுத்து கிடையாது அந்த 14 சூத்திரங்கள்ல. அது இடையில வந்தா கூட அதை கூட என் பிரத்யாகாரம், ரல் பிரத்யாகாரம், சர் பிரத்யாகாரம் பண்ண போறா பின்னாடி. அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்? 2 விஷயங்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். சோ இன்றைய தினத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, என்னென்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, பிரயத்னம்னா என்ன? ஆபியந்திர பிரயத்னம், பாஹ்ய பிரயத்னம். அதை தொடர்ந்து மாகேஸ்வராணி சூத்ராணி அப்படின்னா என்ன? அது 14. அந்த சூத்திரங்கள் எப்படி பெறப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, அதை எப்படி உச்சாரணம் பண்ணணும், அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்? பின்னாடி பிரத்யாகாரம் ஒண்ணு பண்ண போறோம். பிரத்யாகாரம் என்ன? சுருங்க சொல்லுதல். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா ஷார்ட் ஃபார்ம் இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அச்சுன்னு சொன்னாக்கா இவருடைய ஐயோன்னு எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்காம அச்சுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. சோ இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைய தினத்தை நாம தெரிஞ்சிடும். சோ இது வரைக்கும் நமக்கு என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா, அக்ஷர பிரகரணம் அப்படிங்கிறது, அதே மாதிரி ஸ்தானானி பிரயத்னாச்ச மாகேஸ்வராணி சூத்ராணி அப்படிங்கிற விஷயங்களை நாம தெரிஞ்சுட்டு அடுத்த வகுப்புல இருந்து சந்தி பிரகரணம் அப்படிங்கிறதுக்குள்ள என்டராக போறோம். சோ இந்த 5 வகுப்புல நடத்தப்பட்ட பேசிக் விஷயங்களை இதெல்லாம் நாமகரணம் பண்ணும் இல்லையா? பெயர்கள் சுட்டினும். அதனுடைய பெயர் என்ன கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதனுடைய டெஃபினிஷன் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அந்த வகைகளோட பெயர்கள் என்ன, அதனுடைய உதாரணம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நன்னா தரவா அபியாசம் பண்ணுங்கோ. எழுதி அனுப்புறவா நன்னா எழுதி அனுப்பிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் எழுதாதவா இருக்கேன், இது பேசிக் சம்ஸ்கிருதம் மாதிரியோ அல்லது ரகுவம்சம் கிளாஸ் மாதிரியோ இருக்காது. நீங்க கொஞ்சம் பிரயத்னப்படணும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதுக்கு கொஞ்சம் பிரயத்னப்பட்டாதான் ஞான சம்பாதனம் பண்ண முடியும். இல்லைன்னா கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அதனால சுலபமா இருக்கணும்னாக்கா அன்னன்னைக்கு உண்டான பாடத்தை அன்னன்னைக்கு படிக்கிறது, அபியாசம் பண்றது, எழுதி ஹோம்ஒர்க்கா அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி பண்ணாதான் புரியும். அதே மாதிரி சிந்தனை பண்ணணும் இல்லையா? நடத்தின பாடத்தை சிந்தனை பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். திரும்ப சொல்ற ஆச்சாரியாத் பாதமாதத்தே பாதம் சிஷ்ய சுமேதையா. குருவிடமிருந்து கால் பகுதி தான் பெற முடியும் ஞானத்தை. மாணவன் தானாகவே ஒரு கால் பகுதியை பெற முடியும். எப்படி படிக்கணும், எழுதணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறமா சக மாணவர்களோட டிஸ்கஸ் பண்ணணும். யாராவது 2 பேரா நீங்க கான்டாக்ட் வச்சுட்டு இதை சிந்தனை பண்ணலாம். ஏன்னா அவகாசம் இருக்கு, வாரத்துல 2 நாள் தான் கிளாஸ், மற்ற நாட்கள்லாம் ஃப்ரீயா இருக்கும். ஸோ நமக்கு 2 பேரோட இது வச்சு சம்பந்தம் வச்சுட்டு சிந்தனை பண்ணி பார்த்தேன்னா இந்த 3 ப்ராக்ரஸை கரெக்டா பண்ணா, கிளாஸ் அட்டன் பண்றது ரெகுலரா, ஹோம்ஒர்க் அனுப்புறது, சக மாணவரோட சிந்தனை பண்றதுன்னு பண்ணலாம். பாதம் காலக்கிரமேனச்ச, காலப்போக்குல மத்த 25% அறிவு முழுமையான ஞானத்தை பெறலாம் அப்படிங்கிறதோட இன்றைய தினத்தை நான் முடிச்சுக்கிறேன். அடியேன் தாசன். இதெல்லாம் சம்சயம் இருந்தா கேளுங்க, பாடம் ரிலேட்டடா கேளுங்க, பாட்டாந்தரமா கேட்க வேண்டாம். நடத்தின பாடத்தையும் சம்சயம் இருந்தா கேளுங்க, நடத்த போற பாடத்துல இருந்தா சம்சயம் கேட்காது. தாசன். தன்யவாதாக. ಧನ್ಯವಾದ அடியேன். ಧನ್ಯವಾದः ಸ್ವಾಮಿ. இன்னைக்கு இது சொன்ன சுபாஷிதம் உத்தியமேன காரியாணி நம நோத்தை அடியேன்.
சுத்தஸ்ய சிம்மஸ்ய மிருகாக அப்படின்னு அடியன் அடியன் அது அடியன் ஆமா அடியன் இருக்கலாம். அந்த அந்த அதனுடைய தாத்பரியத்தை இதுல கொஞ்சம் கொடுத்துருக்காடி. அது அதே மாதிரியான தாத்பரியத்தை சொல்லக்கூடிய ரிலேட்டடான ஸ்லோகம் தான் இதுவும். முயற்சி பண்ணணும். முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தாசன் ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. தாசன் தான். ಧನ್ಯವಾದಗಳು. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದಗಳು. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ.